அனைவருக்கும் வணக்கம். UGTRB MATHS யூனிட் 9 9th யூனிட்டில் ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் கொஞ்சம் எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபீஸிபிள் ரீஜியன் ஆஃப் அன் எல்பிபியில் ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் பவுண்டட், ஆல்வேஸ் அன்பவுண்டட், கான்வெக்ஸ் ரீஜியன், நான் லீனியர் ரீஜியன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கான்வெக்ஸ் ரீஜியன். நம்ம வந்து அந்த ஃபீஸிபிள்ஸ் ரீஜியன் பார்க்கும்போது நம்ம கிராஃப் போட்டு பார்க்கும்போதுமே நமக்கு தெரியும் அது இங்கே வந்து கான்வெக்ஸ் ரீஜியனில் இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின், இஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் அக்கர்ஸ் அட் மோர் தென் 1 பாயிண்ட் இட் இஸ். இப்போ இன்கேஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து மோர் தென் 1 பாயிண்டில் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இன்ஃபீஸிபிள், ஆப்ஷன் பி மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ், ஆப்ஷன் சி அன்பவுண்டட், ஆப்ஷன் டி டீஜென்ரேட். இது என்னவாக இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸாக இருக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின், redundant constraint. இது என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, சேஞ்சஸ் சொல்யூஷன் இருக்குது அது கிடையாது, மேக்ஸ் சொல்யூஷன் இன்ஃபீஸிபிள் கிடையாது, ரிமூவ்ஸ் ஆப்டிமலிட்டி கிடையாது. இதுக்கு ஆன்சர் வந்து டஸ் நாட் எஃபெக்ட் ஃபீஸிபிள் ரீஜியன். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜியனை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, டீஜெனரசி இன் எல்பிபி அக்கர்ஸ் வென். எல்பிபியில் டீஜெனரசி வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 variable is 0, more than required constituents are active, no feasible solution, infinite solution கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஒரு வெர்டெக்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அடுத்து 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, alternate optimal solutions occur when. எப்போ வந்து alternate optimal solution வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. எப்போ வந்து அல்டர்னேட் ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் லைன் பேரலல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு அப்ஜெக்டிவ் வந்து பேரலாக இருக்கும்போது, அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வரும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பார்த்தோம்னா என்டரிங் வேரியபிள் இஸ் சோசன் பேஸ்ட் ஆன். இதில் வந்து நம்ம என்டரிங் வேரியபிள் வந்து செலக்ட் பண்ணுவோம்ல, அதை எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான், லார்ஜஸ்ட் நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட். அடுத்து 7th கொஸ்டின், லீவிங் வேரியபிள் இஸ் சோசன் பை. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் லீவிங் வேரியபிள் வந்து எடுப்போம்ல, அது வந்து எதை வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் பாசிட்டிவ் ரேஷியோ வச்சு. அடுத்து 8th கொஸ்டின், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஃபால்ஸ் வென். எப்போ வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஃபால் ஆகும் அப்படின்னா சொல்யூஷன் வந்து அன்ஃபவுண்டடாக இருக்கும்போது. அடுத்து 9th கொஸ்டின், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து எப்போது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பி ஆப்ஷன், கிரேட்டர் than or equal to ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும்போது. அடுத்து 10th கொஸ்டின், 2 phase மெத்தட் phase 2. இதில் வந்து 2 phase மெத்தட் இருக்குல்ல, அதில் phase 2 வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆப்டிமைசஸ் சொல்யூஷன். இது ஆன்சர். 11th கொஸ்டின், இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மீன்ஸ். பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது என்னென்னா இப்படி போட்டிருப்பாங்கல்ல, இப்படி போட்டிருக்கும்போது இங்கே சப்ளை இருக்கும், டிமாண்டு சப்ளைன்னு சொல்லி இருக்கும்ல. இது வந்து இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 இருக்கணும், இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கேயும் 4 இருக்கணும். ஸோ அதுதான் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட். அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் கிவ்ஸ். நார்த் வெஸ்ட் கார்னரில் அந்த ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்னென்னா இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷனை அது சொல்லும். இது 12th கொஸ்டின். 13th கொஸ்டின், விஏஎம் மெத்தட் இருக்குல்ல, அதில் என்ன கிடைக்குது அப்படின்னா பெட்டர் இனிஷியல் சொல்யூஷன் கிடைக்கும். 14th கொஸ்டின், இன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்ஜெக்டிவ் என்ன. அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற, அதாவது அங்கே கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொடுத்துருக்கிறதுல காஸ்ட் ரேட் அல்லது டைமை வந்து மினிமைஸ் பண்ணணும். அதுதான் அதோட அப்ஜெக்ட், அதோட கோலே வந்து அதான். அடுத்து 15th கொஸ்டின்,
ஹங்கேரியன் மெத்தட் இருக்கும். அந்த ஹங்கேரியன் மெத்தடோட காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா மாட்ரேட்டாக இருக்கும். அடுத்து 16th கொஸ்டின் வந்து கியூயிங் தேரியில் உள்ளது. கியூயிங் தேரியில் கியூ டிசிப்ளின் FIFO மீன்ஸ் இது நமக்கு தெரிஞ்சது தான். FIFOனாலே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு அந்த இதில் தான் வரும். கியூ அப்படின்னாலே நமக்கு அப்படி தானே, ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது. அடுத்து 17th டிராஃபிக் இன்டென்சிட்டி மஸ்ட் பி. இதில் வந்து டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா <1 அப்படி இருக்கணும். அடுத்து 18th கொஸ்டின் கியூயிங் தெரியல சர்வீஸ் ரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வீஸ் ரேட் வந்து எது டினோட் பண்ணுது, சர்வீஸ் ரேட்டை டினோட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மியூ தான் வந்து சர்வீஸ் ரேட். அடுத்து 19th கொஸ்டின் ஆவரேஜ் நம்பர் இன் சிஸ்டத்தில் ஆவரேஜ் நம்பர் வந்து எல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எல் ஆப்ஷன் ஏல இருக்குது. வெயிட்டிங் டைம் இருக்கும்ல, வெயிட்டிங் டைம் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா WQ அப்படின்னு சொல்லுவோம். இதில் WS வந்து சர்வீஸ் டைம். அடுத்த கொஸ்டின் 21st கொஸ்டின் PERT அண்டு CPMல ஸ்லாக் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத்தோட அதோட ஸ்லாக் என்ன அப்படின்னா ஆன்சர் 0. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா 0 ஃப்ளோட் இருக்கும். அடுத்து சிபிஎம்மில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் டைம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த PERT இருக்குல்ல, அந்த PERT வந்து யூஸ் ஆகுறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா டைம் அன்சர்டைன், டைம் வந்து தெரியாதப்போ PERT யூஸ் ஆகும். அடுத்து 25th கொஸ்டின் டம்மி ஆக்டிவிட்டி டம்மி ஆக்டிவிட்டி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா லாஜிக்கல் ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. 26th கொஸ்டின் இது வந்து இன்வென்ட்ரி மாடலில் உள்ளது. இதில் EOQ அது வந்து எதை மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் காஸ்ட் EOQ. அடுத்து ஹோல்டிங் காஸ்ட். அந்த ஹோல்டிங் காஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ். ஹோல்டுனாலே என்னென்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, ஸ்டோரேஜ். அடுத்து ரீஆர்டர் லெவல் வந்து எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா லீட் டைம் டிமாண்ட், இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணோம். அதனால் போத் A and B. அடுத்து ஷார்ட்டேஜ் காஸ்ட் ரைசஸ் டியூ டு. இப்போ வந்து நமக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, இங்கே ஒன்று ஹோல்டிங் காஸ்ட்டுங்கும் போது நம்ம என்ன செய்வோம்னா ஸ்டோர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஷார்ட்டேஜ்னாலே அங்கே என்ன இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அது எப்போ வரும் அப்படின்னா நோ ஸ்டாக் வரும்போது வரும். அடுத்து 30th கொஸ்டின் இன்ஃபைனைட் ரீப்ளனிஷ்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் ரீப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னா இன்ஸ்டன்ட் சப்ளை, உடனடியாக என்ன செய்கிறோம் சப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் ரீப்ளனிஷ்மெண்ட்னு அர்த்தம். அடுத்து கேம் தேரி வரும். கொஸ்டின் நம்பர் 31 மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்டு பை. கேம் தேரியில் என்ன மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேயர் A தான். அடுத்து வந்து மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது பிளேயர் B. இது 32. 33ல் வேல்யூ ஆஃப் கேம் வித் சேடல் பாயிண்ட். இப்போ வந்து இந்த கேமோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிக்காக இருக்கும். 34th கொஸ்டின் டாமினேட்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு டாமினேட் பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு டாமினேட் பண்ணாங்கன்னா அந்த கேம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு அர்த்தம். அடுத்து 35th 2x2n கேமில் வந்து சால்வ் பண்ணுறது வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் தான் பண்ண முடியும். அடுத்து இன்டிஜர் ப்ரோக்ராமிங். அதில் 36 கொஸ்டின் நம்பர் 36 இன்டிஜர் ப்ரோக்ராமிங்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பிரான்ச் அண்ட் பவுண்டு, அது வந்து எதை அவாய்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்ச் அண்ட் பவுண்டு வந்து எதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இங்கேயே நம்ம பார்த்துட்டோம், கண்டிப்பாக இன்டிஜர் வேணும். அப்போ என்ன இருக்கணும், இன்டிஜர் இல்லாத நான் இன்டிஜர் சொல்யூஷன்ஸை அது வந்து அவாய்ட் பண்ணிடும். அடுத்து 38 கொஸ்டின் நம்பர் 38ல் அப்பர் பவுண்ட் ரெஃபர்ஸ் டு. அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அப்பர்னாலே மேலே தானே, அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம் மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ. இதுவே லோயர் பவுண்ட் அப்படின்னா மினிமம் ஃபீஸிபிள் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 40 பிரான்ச்சிங் இஸ் டன் ஆன். பிரான்ச்சிங் வந்து எங்கே பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர் வேரியபிளில். அடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்டிமலாக இருக்கும் பட் இன்ஃபீஸிபிளாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 42 ஷேடோ ப்ரைஸஸ். ஷேடோ ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேடோ ப்ரைஸ்னால் என்னென்னா டியூயல் வேரியபிள் வேல்யூ. நான் ஆன்சர் கரெக்டாக தானே செக் பண்ணுறதுக்காக மாற்றிட்டேன்.
அடுத்து 43 கொஸ்டின் நம்பர் 43 ஸ்லாக் வேரியபிள் ரெப்ரசன்ட்ஸ். ஸ்லாக் வேரியபிள்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா அன்யூஸ்டு ரிசோர்ஸ். இதே மாதிரி சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஓவர் ரெக்யர்மெண்ட். அங்கே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இங்கே வந்து எக்ஸஸ் ஓவர், நமக்கு தேவைக்கு மேலே ஓவர் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக இருக்கும்ல, அது வந்து சர்ப்ளஸ். feasible solution must satisfy. இது 45th கொஸ்டின். feasible solution அப்படின்னாலே அது கண்டிப்பாக என்ன செய்யணும், அங்கே இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 கான்வெக்ஸ் காம்பினேஷன் மீன்ஸ். கான்வெக்ஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட்டட் சம் வித் பாசிட்டிவ் வெயிட்ஸ். கொஸ்டின் நம்பர் 47 பைண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ். பைண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா எக்ஸாக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஒரு பைண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 48 நான் பைண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், அது நாட் ஆக்டிவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 49 ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா பெஸ்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷனை தான் ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட்ஸ். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்